முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வர உள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். இதனை அடுத்து செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் கீழமை நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டது. கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஷ் ஆகியோர் அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்படி செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அந்த நிபந்தனைகள் என்னவென்றால் ரூபாய் 20 லட்சத்திற்கு இருநபர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலையாகி இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் எனவும் அமைச்சராக எந்த தடையும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வர உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொங்கு மண்டலமே விழாக்கோலம் பூண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை கொண்டாடி வருகிறது. ஏற்கனவே அமைச்சரவை மாற்றம் குறித்த பேச்சுக்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் செந்தில் பாலாஜியின் வருகை திமுகவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் செந்தில் பாலாஜி அமைச்சராக வலம் வருவார் என்பது காலத்தின் கட்டாயமாயிருக்கிறது.